வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்வோம் சீரியஸில் மறுபடியும் ஒரு வீடியோ போட போகிறோம். நம்ம ஊரில் வந்து கண்ணாடி விரியன் பாம்புன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு பயம் வந்துடும். உண்மையாகவே இந்த பாம்பு ரொம்ப ஆபத்தான விஷப்பாம்பு தான். ஆனால் இதை பற்றி சரியான தகவல் வந்து யாருக்குமே தெரியாது. அதனால் இன்றைக்கி கண்ணாடி விரியன் பாம்பு பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த பாம்புக்கு ஏன் கண்ணாடி விரியன் பாம்புன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? ஏன்னா இது உடம்பு முழுக்க வட்ட வடிவில் கருப்பு மற்றும் வெள்ளை கலரில் சேர்ந்து புள்ளி இருக்குமா. இந்த புள்ளி பார்க்க கண்ணாடி போல் இருக்கிறதுனால தான் அதுக்கு கண்ணாடி விரியன்னே பேர் வந்திருக்கு. இந்த பாம்பின் உடல் பழுப்பு அல்லது மஞ்சள் கலந்த நிறத்தில் இருக்கும். தலை வந்து முக்கோண வடிவத்திலையும் உடல் வந்து பார்ப்பதற்கு ரொம்ப தடினமாகவும் இருக்கும்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமாக 4 to 5 அடி வரைக்கும் வளருமா. இந்த பாம்பு வந்து இந்தியா ஃபுல்லாகவே பரவி இருக்கு. இருந்தாலும் இது வந்து எந்தெந்த இடத்துல அதிகமாக இருக்கும்னா வயல்வெளி, புதர், கல் இருக்கும் இடங்கள்ல அதிகமாக இருக்கும். மேக்ஸிமம் எலி இருக்குல்ல, எலி எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அந்த பாம்பு காணப்படுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் எலியை பார்த்தாலே அடித்து துரத்துறாங்களோ என்னவோ தெரியல. இதோட ஃபுல் டைம் உணவே வந்து எலியாக தான் இது இருக்கான். எலி தான் இதுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சாப்பாடாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி நான் கட்டு விரியனுக்கும் கோப்ராவுக்கும் வீடியோ போட்டிருப்பேன்ல, அதில் சொன்ன மாதிரி இந்த பாம்பு வந்து ஏன் மனுஷங்களை போய் கடிக்குதுன்னு கேட்டால் அதுக்கு பதிலே கிடையாது. ஏன்னா எந்த பாம்புமே ஒரு மனுஷனை தானாக கடிக்கிறதே கிடையாது. அது நம்ம எந்த அளவுக்கு தொல்லை பண்ணுறோமோ அதை வச்சு தான் அதுவும் நம்மக்கிட்ட நடந்துக்குது. நம்ம அதை தொட்டு அதை சீண்டுனா மட்டும்தான் அதுவும் வந்து நம்மளை சீண்டுது. ஸோ நம்ம வந்து பாம்பை பார்த்துருக்கும் போது ஒதுங்கி இருந்தாலே அது நம்மளை எந்த தொந்தரவும் பண்ணாது. நம்ம போய் அதுக்கிட்ட தொல்லை பண்ணும்போது மட்டும்தான் அது நம்மக்கிட்ட சீறி வருது. இப்போ ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரலாம். இந்த பாம்பு கடித்தா என்ன ஆகும்? இதோட விஷம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தது. கடித்த இடத்துல கடுமையான வலி வரும். உடனே வீக்கமும் ஆயிரும். சில பேருக்கு இரத்த கசிவு, வாந்தி, தலைச்சுற்றல் வரலாம். சிகிச்சை வந்து தாமதமாச்சுன்னா சிறுநீரகமும் பாதிக்கப்படலாம். அதனால் இந்த பாம்பு கடிச்சிச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுங்க. வீட்டில் இருந்துட்டு லேட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. உங்களை இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா முதல்ல பயப்படாதீங்க, ஓடவும் செய்யாதீங்க. உடம்பை அதிகமாக அசைக்காமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் இதோட விஷம் வந்து உடம்பு ஃபுல்லாக பரவாமல் தடுக்க முடியும். நெக்ஸ்ட்டு ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணாமல் உடனே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க காரை எடுத்துகிட்டு ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. நிறைய பேரில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாம்பு கடிச்சிச்சுன்னா உடனே அந்த இடத்த உறிஞ்சி எடுக்கிறேன்னு அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அது பண்ணவே கூடாது. உறிஞ்சி எடுக்கிறதோ, துணியால் இறுக்கமோ கட்டுறதோ இதெல்லாம் பண்ணால் நம்ம உயிருக்கு தான் ஆபத்தாக வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. அங்கே கிடைக்கிற ஆன்டிவெனம் மட்டும்தான் பாம்பு கடிக்கான சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். மற்றபடி எந்த ஒரு இதுவும் சிறந்த தீர்வு கிடையாது. இந்த பாம்பும் பிக் 4ன்னு சொல்லப்படுற 4 பாம்பு இருக்கு இல்லையா, அதில் முக்கியமான ஒரு பாம்புன்றதுனால இதை பற்றி தெரிஞ்சு வைக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே மாதிரி ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்க மற்ற பாம்பு வீடியோஸும் பாருங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து எந்த பாம்பை பற்றி வீடியோ போடணுன்றதை கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.